வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலதாஸ் எழுதின த மகோட்ஸ் இந்த போயமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. மகோட்ஸுன்றது இந்த பிணத்தை சாப்பிட்ற அந்த குட்டி குட்டி பூச்சிங்க தான். இந்த போயமோட ஆரம்பத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணா கடைசி தடவையாக ராதாவோடைய லவ்வில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ராதா விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வரியில் பார்த்திங்கன்னா, இப்போ ராதாவோட கணவர் அவங்கக்கிட்ட காதல் செஞ்சிட்ருக்காரு. ராதாவுக்கு என்னென்னா, ஒரு இறந்து போன உடம்புல அந்த பூச்சிங்க இருந்தால் என்ன இல்லைனா என்ன, அந்த உடம்புக்கு எதுவுமே உணர போகிறதில்ல, எதையும் அது அனுபவிக்க போகிறதும் இல்லை. அந்த மாதிரி தான் ராதாவுக்கு அவங்களுடைய கணவருடைய அன்பில், அந்த இணைப்பில், அந்த அரவணைப்பில் இருக்கும்போது இருந்தது. அவங்க கணவர் பார்க்குறாரு, கேட்குறாரு, நான் உன்னை முத்தமிடுறது உனக்கு எந்த மாதிரியாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இது கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ராதா என்ன ஒன்றும் சொல்லலை, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கிருஷ்ணா அவங்கள விட்டு போயிட்ட அப்புறம் காதல்ன்ற உணர்வே அவங்கக்கிட்ட போயிட்ட மாதிரி, அது இறந்து போயிட்ட மாதிரி அவங்களுக்கு தோணுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எந்த உணர்வும் வரப்போகிறதில்ல. இந்த மகோட்டுன்றது அவங்களுடைய எண்ணம் தான். அதை அவங்க கணவர்கிட்ட அவங்க சொல்லலை. பாடல் அவங்க இப்படி எழுதியிருக்காங்க. At sunset on the river bank, Krishna loved her for the last time and left. That night in her husband's arms, Radha felt so dead that he asked, "What is wrong? Do you mind my kisses, love?" And she said, "No, not at all." But thought, what is it to the corpse if the maggots nip? அதாவது பொணத்துக்கு என்ன இருக்குது, அந்த மகோட்ஸ் அதை சாப்பிடும் போது அந்த பொணத்துக்கு என்ன இருக்குது, வலியும் தெரியாது, எந்த உணர்வும் இருக்காது. அப்படி தான் அவங்க அதை உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போயம் த டெசண்டன்ஸ்ன்ற தொகுப்புலேருந்து எடுத்தது. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.